இன்னைக்கு நம்ம வீடியோவில் முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லை, குடிப்பழக்கமும் இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட் கூட அதிகமாக சாப்பிடல, இந்த பழக்கம்லாம் இல்லைன்னா கேன்சர் நமக்கு வராதுன்னு. ஆனால் அப்படி கிடையாது. சில டைமில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களுக்கு கூட ஸ்டொமக் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. எப்படி அது நடக்குதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மரபியல் குடும்ப காரணங்கள். நம்ம ஃபேமிலியில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி பிளட் ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அந்த கேன்சர் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட், தொற்று, அதாவது பாக்டீரியா. ஹெலிகோபாக்டர் பைலோரி இந்த பாக்டீரியா நம்ம வயிற்றில் அல்சரை உண்டாக்கும். அதை நம்ம சரி பண்ணாமல் அலட்சியமாக விட்டுட்டோம்னா அது ஸ்டொமக் கேன்சராக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாள்பட்ட காயம்தான் நமக்கு கேன்சராக மாறும். தேர்டு, நீண்ட கால வயிற்று பிரச்சனைகள். நம்ம ஏதாவது மேஜர் சர்ஜரி இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால சர்ஜரி பண்ணியிருந்தா அந்த வயிற்று காயம் ஆறாமல் இருந்து நாள்பட அதுவும் கேன்சராக மாறும். ஃபோர்த், உணவு பழக்கம். உப்பு, ஊறுகாய், ஸ்மோக்கடு மீட், கேன் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்ட பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கேன்சர் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபிஃப்த்து, வயது மற்றும் பாலினம். 40லிருந்து 60 ஏஜுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் வரும்னு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து, வேலை சுற்றுப்புறம். மெட்டல், லேத் ஒர்க், மிஷின் ஒர்க், கெமிக்கல் ஒர்க் இது சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த கெமிக்கல் காரணமாக கேன்சர் வரும். இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலேயே காட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டொமக் கேன்சர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.